வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி லெசன் நம்பர் 1 சோஷியல் 10th பேராகிராஃப் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேராகிராஃப் கொஷின்ஸ் இங்கே மொத்தமாக உங்களுக்கு 4 புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்? Highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany. Explain the course of the Russian Revolution under the leadership of Lenin. Estimate the work done by League of Nations. உங்களுக்கு நான் சிம்பிளிஃபைட் ஆன்சர்ஸாக வேர்டில் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக பிபிடியும் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் புக்லேயே படிச்சுக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 5ல் ஸ்டார்ட் ஆகுது காசஸ் ஆஃப் த வார். இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக லைக் லேட் போமர்ஸ்க்காக ஏற்ற மாதிரி நான் வேர்டில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் கவுண்டர் அலையன்ஸ். யூரோப்பியன் அலையன்ஸ் கவுண்டர் அலையன்ஸ்னு சொல்லிட்டு 2 ஃபார்ம் ஆனதுனால வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அப்புறம் எமர்ஜென்ட் ஆஃப் வைலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் கண்ட்ரீஸ் லைக் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. லைக் தன்னோட கண்ட்ரி மேலே இருந்த ஒரு பற்று ஒரு காரணமாக இருந்தது அப்படின்றாங்க. அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த ஜெர்மன் எம்பரர் கைசர் வில்லியம் டூ. லைக் கைசர் வில்லியம் டூ இதுக்கு முன்னாடி நிறைய பாலிசிஸ் போட்டிருக்காரு. லைக் ஜெர்மன் தான் ரூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஒன்று போட்டார். லைக் அதில் ஃபேமஸான ரூல் என்னென்னா வெல்த் பொலிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுவும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஹாஸ்டாலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. லைக் ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் நடந்த ஒரு வார், அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த ஒரு ரிவெஞ்சிசம், அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு ரீசன் தான் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்படின்னு. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் பால்கன் அண்ட் பால்கன் வார்ஸ். அதுக்கப்புறமா நடந்த பால்கன் வார்ஸ். இமீடியட் காஸ் which included the assassination of Archon Franz Ferdinand, nephew and heir of Franz Joseph, Emperor of Austria-Hungary, by Prince of Bosnia-Serb on 28 June 1914. 1914 தான் வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் பிபிடி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அலையன்சஸில் வந்து ட்ரிபிள் அலையன்ஸ், ட்ரிபிள் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிஞ்சிருந்தது. ட்ரிபிள் அலையன்ஸில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா-ஹங்கரி, இட்டாலி அண்ட் ட்ரிபிள் என்டிட்டியில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இருந்தது. வயலண்ட் நேஷனலிசம் தான் 3 கண்ட்ரி நம்ம அந்த பார்த்தது வந்து 3 கண்ட்ரி, ஒன்று இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. இங்கேயும் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அண்ட் எக்ஸ்ட்ரா பிரிட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் கைசர் வில்லியம் டூ. லைக் அவர் என்ன பண்ணார் இந்த சொன்னால வெல் பொலிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசி அது என்ன பண்ணுச்சு? லைக் ரேபிட் நாவல் எக்ஸ்பான்ஷன் டைரக்ட்லி சேலஞ்ச் த பிரிட்டிஷ் மேரிடைம் சூப்ரமசி. அதனால் அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அண்ட் ஃப்ராங்கோ ஜெர்மன் ஹாஸ்பிட்டாலிட்டியில் அல்சேஸ் அண்ட் லொரைன் அந்த டென்ஷன், லைக் அங்கே நடந்த ஹியூமிலியேஷனுக்கான அந்த டிஃபீட்கான ஒரு வார் ட்ரிகர் பண்ணுச்சு. அப்புறம் பால்கன் imperial policies in the Balkan. The decay of Ottoman Empire created a strategic power vacuum. Rival empires, namely Austria, Hungary, and Russia, vigorously competed for dominance. ஒரு dominant nation அவங்க ரைஸ் ஆகணுன்றதுக்காக ஃபைட் பண்ணாங்க. பால்கன் வார், frequent regional conflicts de-established local boards, fostered hyper nationalism and severely heightened hostile confrontation between Austria-Hungary and ரஷ்யா. லைக் ஆஸ்ட்ரியா-ஹங்கரி வந்து சர்பியா மேலே ஒரு வார் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இருங்க அதை நான் உங்களுக்கு புக்கில் காட்டுறேன். See, the Austria-German army in coordination with Bulgaria crushed Serbia. Serbia came under German rule. Romania watched the course of the war and in August 1916 joined the Allies. Romania also passed under Austria-German occupation. இந்த பாயிண்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு provisions of the Treaty of Versailles relating to Germany. All the central powers were directed to pay war indemnities, especially Germany was to pay heavy amount for the losses suffered. Germany had to pay 6,600 million pounds,
as per the Reparation Commission but can be paid in installments. The Germans should not have submarines and air force but can have a small navy and an army of 1 lakh men. Austria and Germany separated and Austria was given independence. All German colonies came under mandated territories of League of Nations. Germany had to give up all her overseas possession, rights and titles of the Allies. Germany surrendered Alsace and Lorraine to the France. She signed the Treaty of Brest-Litovsk with Russia and the Treaty of Brest with Bulgaria. Greenland was to be occupied by the Allies. East of Greenland area was to be demilitarized. Poland was recreated with coordinate to Baltic containing the port of Danzig of Germany. இந்த பாயிண்ட்ஸ் மட்டுமே இருந்தாலே போதும் உங்களுக்கு 5 out of 5 கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு இதோ இப்போ பிபிடியில் காட்டுறேன். இந்த வார்டு மினிட் அவங்க பார்த்து நீங்கள் அதே ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெர்மனி லைக் அவங்க வந்து 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ரெப்பரேஷனாக கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வந்து சப்மரின்ஸ் கிடையாது, நோ ஏர்ஃபோர்ஸ், வெறும் 1 லேக் மென் மட்டும்தான், அதுவும் மிலிட்ரி பவருக்காக. அப்புறம் லேண்ட் அவங்க ஆக்குப்பை பண்ணியிருந்ததெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும். லைக் இந்த 4 பாயிண்ட்ஸ். அடுத்து த அல்சேஸ் அண்ட் லொரைன் ரீஸ்டோர் லைக் ஃப்ரான்ஸுக்கு ரிட்டர்ன் கொடுத்தது. கோலனியல் லிக்விடேஷன், காலனியல் பவர்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் வந்து ஃபோர்ஸ் டு கிவ் அப். ஆஸ்ட்ரியா இண்டிபெண்டன்ஸ். அப்புறம் ஆஸ்ட்ரியாவை அவங்க வந்து ஆஸ்ட்ரியாவுக்கும் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது. லைக் இண்டிபெண்டன்ட் நேஷனாக ஆஸ்ட்ரியா ஜெர்மன் வந்து ஆஸ்ட்ரியா கீழே இருந்தது. அதை வந்து அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் நேஷனாக creation of Poland. Poland was officially recreated. அப்புறம் இன்டர்நேஷ்னல் டான்சிங், ட்ரீட்டி அனால்மெண்ட்ஸ் லைக் அவங்க அதுக்கப்புறமா சைன் பண்ண 2 ட்ரீட்டி, ஒன்று ரஷ்யாலையும் ஒன்று பல்கேரியாலையும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் இதுவும் ஈஸியாக இருந்துச்சுன்னா படிக்கலாம். இல்லை நான் புக்லேயே படிக்கிறனாலும் ஓகே, யுவர் விஷ். நான் அதை புக்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். சி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நான் இதிலே படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, இதிலே கூட படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து explain the course of Russian Revolution under the leadership of Lenin. லைக் இது உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, லெனின் வாஸ் இன் சுவிட்சர்லாண்ட் when the revolution broke out in Russia. லைக் வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆன டைமில் யார் ஆக்சுவலாக ரொம்ப சஃபர் ஆகணும் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் தான். பீப்புள் வந்து லைக் அவங்களுக்கு ஃபுட் ஷார்ட்டேஜ், அப்புறம் லேண்ட் வந்து நாசமாக போயிருக்கோம். ஸோ லேண்ட் ஷார்ட்டேஜ், அவங்களுக்கான நிம்மதி இருந்திருக்காது. இதெல்லாமே ஷார்ட்டேஜ் ஆகவும் அவங்க வாரை நிப்பாட்டணும் அப்படின்னு பீப்புள் கேட்டாங்க. ஆனால் புதுசாக வந்த கவர்மெண்ட்டா, அதாவது லெனினோட ஹெட் ஆஃபீஸ் லைக் லெனினோட தலைமையில் வந்த கவர்மெண்ட் வந்து இல்லை நம்ம வந்து வாரில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூலை வந்து கொடுத்துட்டாங்க. லைக் 1917 வந்து வாரில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பீப்புள் வந்து ரொம்ப சஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலாக இதுதான் கதை. உங்களுக்கு நான் பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, லெனின் வாஸ் இன் சுவிட்சர்லாண்ட் when the revolution broke out in Russia. லைக் லெனினோட ஃபேமஸ் ஸ்லோகன் வந்து ஆல் பவர்ஸ் டு தி சாவியட். ஆனால் பீப்புள் வந்து எந்த ஸ்லோகனுக்கு அட்ராக்ட் ஆனாங்கன்னா பிரெட், பீஸ் அண்ட் லேண்ட் அந்த ஸ்லோகனுக்கு தான் அட்ராக்ட் ஆனாங்க. இன் அக்டோபர் லெனின் பர்சுவேட்டட் Bolshevik Central Committee to decide on immediate revolution. Trotsky prepared a detailed plan. On 7 November, the key government buildings, including the Winter Palace, the Prime Minister headquarters, were seized by armed factory workers and revolutionary troops. On 8 November 1917, a new communist government was in office in Russia. Its head was Lenin. The Bolshevik Party was renamed as Russian Communist Party. Next question வந்து estimate the work done by League of Nations, pointing out the reason of its failure. லைக் எனி டூ ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து என்னெல்லாம் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க. இதுதான் 4th கொஷின். League of Nations was formed in 1920 with the twin objective of avoiding war and maintain peace. ஒன்று வார் அவாய்ட் பண்ணணும், இன்னொன்று பீஸை மெயின்டைன் பண்ணணும், பீஸ் அண்ட் ஹார்மோனியை மெயின்டைன் பண்ணணும் இந்த வேர்ல்டு அப்படின்னு.
லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து நெறைய டிஸ்பியூட்ஸ வந்து சால்வ் பண்ணாங்க. அதில மெயின் டிஸ்பியூட் வந்து ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்டோட சாவரிட்டி. லைக் அங்க வந்து ஃபின்லாண்டுக்கு தான் போணும். அந்த ஆண்ட் ஐலேண்டுன்றது வந்து ஃபின்லாண்டுக்கு போட்டும் அப்படின்ற மாரி அவங்க ஒரு லாஸ்ட்டா வந்து முடிச்சுட்டாங்க. லைக் அந்த மாரி நெறைய டிஸ்பியூட்ஸ வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. லீக் சால்வ் த ஃப்ரான்டியர் டிஸ்பியூட் பிட்வீன் போலாண்ட் அண்ட் ஜெர்மனி இன் அப்பர் சில்சிலியா. லைக் அடுத்து அவங்க சால்வ் பண்ண டிஸ்பியூட்டு. When dispute arose between Greece and Bulgaria in 1925, Greece invaded Bulgaria and League ordered ceasefire. League had been successful in signing the Lorcona Treaty in 1925, by which Germany, France, Belgium, Great Britain, and Italy mutually guaranteed peace in Western Europe. The main reason of the failure of League of Nations was Italy, Japan, and Germany, headed by dictators, refused to bond by the orders. Like லீக் வந்து கொடுத்த ஆர்டரை வந்து நாங்கள் பாண்ட் பண்ண மாட்டோம், லைக் நாங்கள் வந்து லிசன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் அவங்கெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வைலேட் தேர் ரூல்ஸ். லைக் லீக் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து மீறுற வேலையிலேயே இருந்தாங்க அப்படின்றாங்க. when league condemned the violation, they withdraw their membership. லைக் அவங்க வந்து வைலேஷனுக்காக ஒரு எப்படியும் பெனால்ட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்குறப்ப நாங்கள் இந்த லீக்கில் மெம்பராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெம்பர்ஷிப்பே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. லீக் டிட் நாட் ஆட் எனி மிலிட்ரி பவர். லைக் மிலிட்ரி பவர் இல்லாதனால லீகால் வேறு புஷ் பண்ண முடியல, மிலிட்ரி பவர் இருக்கிற கண்ட்ரிஸ் கூட போட்டி போட முடியல. Though it had worldwide membership, it became the center of European diplomacy. The League remained a passive witness to events, issues, and incidents of violation, therefore finally dissolved in 1946. உங்களுக்கு நான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதுலேயும் காட்டுறேன், லைக் பிபிடிலையும் காட்டுறேன். இது ரஷ்யன் ரெவல்யூஷன், லைக் லீக் ஆண்ட்லேண்ட். அதான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபின்லாண்டுக்கும் அதுக்கும் ஃபின்லாண்டுக்கு தான் ஆண்ட்லேண்ட் ஐலாண்ட் சொல்லிட்டாங்க. அது அப்புறம் சிக்ஸ்லியா அண்ட் க்ரீக் பார்டர்ஸில் நடந்த டிஸ்பியூட்டு, லோக்கர்னோ ட்ரீட்டி, அதோட வீக்னஸ் தான் அக்ரெசிவ். லைக் முஸ்லோனி வந்து இட்டாலிக்கும், ஹிட்லர் வந்து ஜெர்மனிக்கும், அண்டு ஜப்பானில் இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து லைக் மேசிவ் மிலிட்ரி பவர் இருந்தது, அக்ரெசிவாக இருந்தாங்க. அதனால் அவங்களால ட்ரீட்டிக்கு வந்து ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. லைக் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சாலும் அவங்க பண்ணலை. ஏன்னா அவங்களோட கண்ட்ரிக்கு அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரி தான் வந்து எல்லாத்துக்கும் கீழே எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சாங்க. அவங்களுக்கு வேர்ல்டு வார் 1 முடியறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அவங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் லீக்கையும் ஃபாலோவும் பண்ணலை. இதுதான் லீகோட ஃபெயிலியருக்கான மெயின் காஸ். லீக்கு எந்த ஒரு மிலிட்ரி பவரும் இல்லாதனால அவங்கள லீகாலையும் எதையும் புஷ் பண்ண முடியல. எந்த மிலிட்ரி அதிகமாக இருக்கிற கண்ட்ரி கூட போட்டி போடவும் முடியலை. இதோட உங்களுக்கு 4 5 மார்க்ஸும் முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், வேறு ஏதாவது எனக்கு இது சொல்லிக் கொடுங்க, அது சொல்லிக் கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் படிப் சட்டி சைனிங் ஆஃப். டாடா பாய்.